சரி, தொடங்குவோம். இலங்கை மாநகரினுக்கு தீ வைக்கலாம் என்று அனுமன் கூறிய பொழுது அதை செய்தற்கு ஒப்புதல் அளிக்கின்றான் ராமன். அதனால் வானரர்கள் அனைவரும் கையிலே தீப்பந்தங்களை கொண்டு இலங்கை மாநகரின் மீது எரிகிறார்கள். வானவெளியிலிருந்து நட்சத்திரங்கள் எரிந்து வீழ்வன போல் அந்த கொள்ளிகள் எல்லாம் இலங்கை மாநகரிலே வீழ்வதினால் நட்சத்திரங்கள் எரிகற்களாய் ஒரு இலக்கை தாக்குகின்ற பொழுது அந்த இடம் அழியும் என்கின்ற நம்பிக்கை உள்ளதினால் இந்த வானரர்கள் எரிந்த தீப்பந்தங்கள் யாவும் எரி நட்சத்திரங்களை போல் விழுவதினால் நாசம் இவ்வூருக்கு உண்டு என்று எல்லோரும் கவலை கொள்ளத் தொடங்கினர். மேலும் அந்த எரியூட்டல் தொடர்ந்து நிகழுகிறது. அடுத்த பாட்டு. வஞ்சனை மன்னன் வாழும் இலங்கை குஞ்சர மன்னார் வீசிய கொள்ளி அஞ்சன வண்ணன் ஆழியில் ஏவும் செஞ்சரம் என்ன சென்றன மென்மேல். வஞ்சனை மன்னன், வஞ்சகத்தினால் சீதையை கவர்ந்தவனாகிய ராவணன், அவனால் ஆளப்படக்கூடிய அவன் வாழக்கூடிய இலங்கை என்கின்ற அந்த நாடு என்றால் நாடு, நகர் என்றால் நகர். குஞ்சர மன்னார் வீசிய கொள்ளி, யானைகளைப் போல் இருக்கக்கூடிய ஆற்றலினால் யானைகளைப் போல் இருக்கக்கூடிய இந்த வானரர்களால் எய்யப்பட்ட வீசப்பட்ட கொள்ளி, எரியக்கூடிய தீப்பந்தம். அஞ்சன வண்ணன் ஆழியில் ஏவும், மை நிறத்து அஞ்சனம்னா மை போன்று கரிய நிறத்தினுக்கு உரியவனாகிய ராமன் முன்பு இந்த கடலின் மீது பாலம் கட்டுவதற்காக கடல் வேந்தனை அச்சுறுத்த எய்தான் அல்லவா அக்னியினால் ஆகிய அத்திரம். அந்த அத்திரத்தை போன்று ஒவ்வொரு கொள்ளியும் இந்த இலங்கையின் மேல் விழுந்தனவாம். செஞ்சரம் என்ன சென்றன மென்மேல். அவனால் அன்று எய்யப்பட்ட அக்னி அத்திரம் போன்று இந்த கொள்ளிக்கட்டைகள் எல்லாம் இலங்கையின் மீது சென்று விழுந்தன. இலங்கை பற்றி எரிய ஆரம்பித்தது. கை அகல் இஞ்சி காவல் கலங்க செய்ய கொழுந்தீ சென்று நெருங்க ஐய நெடுங்கார் ஆழியை அம்பால் எய்த எறிந்தால் ஒத்தது இலங்கை. கை அகல் இஞ்சி காவல் கலங்க. இந்த இஞ்சின்னா மதில், சுவர் அல்லது கோட்டை மதில்னு அர்த்தம். கை அகல்னாக்க மிகப்பெரிய பரப்பினை உடைய அகன்ற கோட்டை மதிலை காக்கும் வீரர்கள் எல்லாம் கலங்கக்கூடிய அளவில் செய்ய கொழுந்தீ சென்று நெருங்க. சிவந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பானது அந்த கோட்டையிலிருந்து இலங்கையிலே எல்லா இடங்களிலும் பரவுவதினால் இலங்கை நகரானது ஐயன் நெடுங்கார் ஆழியை அம்பால், ராமன் நெடிய கருங்கடலை தனது அம்புகளினால் எய்ய எரிந்தால் ஒத்தது, எய்த காலத்து எரிந்த தோற்றம் போல் காட்சியளித்தது. பெருமளவிலே நெருப்பு. இது இடைவிடாது ராமன் அம்பினை செலுத்தி கடல் வேந்தனை அச்சுறுத்தினான் அல்லவா. அதுபோல் பல இடங்களில் இருந்தும் இந்த கொள்ளிகள் வந்து விழுவதினாலே காண்பவர்களுக்கு இது ராமனது அத்திரம் போல் இருக்கிறது என்று கவலை கொண்டார்கள். அந்த கோட்டையினை காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய அரக்கர்களும் அஞ்சினார்கள். பரல் துரு தொல் பழுவத்து எரி பற்ற நிரல் துரு பல் பறவை குலம் நீளம் உரற்றின விண்ணின் ஒலித்து எழும் வண்ணம் அரற்று எழுந்தது அடங்க இலங்கை. பரல் துரு தொல் பழுவத்து எரி பற்ற, பரற்கற்களை உடைய பருக்கை கல்லுன்னு அர்த்தம். இந்த பருக்கை கல்லுன்றதற்கு சரளைன்னு பேரு தமிழ்ல. இந்த சரளை கற்கள் நிறைந்து இருக்கக்கூடிய காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதியிலையும்
இந்த நெருப்பு மெல்ல 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 படர தலைப்பட்டது. இலங்கைக்கு சென்ற அனுபவம் இருந்தால், இலங்கையில ரோகணம் என்று சொல்லக்கூடிய காடு மிகப்பெரிய காடு. அதாவது இலங்கையை வடக்கு தெற்காக ஒரு கோடிட்டது போல பிரிப்பது ரோகண காடுகள். அதனாலதான் நீங்க இலங்கையினுடைய தலைநகராகிய கொழும்புவிலிருந்து அடுத்த எல்லையாகிய கிழக்கு எல்லையாகிய மட்டக்கிளப்புன்ற பகுதிக்கு போனோம்னா நீங்கள் இலங்கையை குறுக்காக பிளந்து கொண்டு போகணும். அப்படி செல்லுகின்ற பொழுது வழியில மிகப்பெரிய காடு இருப்பதை பார்க்க, இந்த காட்டின் ஊடாகத்தான் உங்கள் வாகனம் செல்லும். அது நெடுந்தொடர் வண்டியானாலும் சரி, அல்லது நீங்கள் சாலையை பயன்படுத்தி அதுல காரிலோ அல்லது ஏனைய பிற வாகனங்களில் சென்றாலும் சரி, அந்த காட்டை அப்படியே கடந்து ஊடுருவிதான் செல்ல முடியும். அடர்த்தியான காடு. இன்னமும் அங்கு பல்வேறு விதமான பகுதிகளில் அவர்கள் மெல்ல 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 அரசு அலுவலகங்களை எல்லாம் கூட கொணர்ந்து வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் காடு இன்னமும் அடர்த்தியாக இருக்கிறது. இரவு நேரங்கள்ல நிறைய யானைகள் அங்கு உலவுவதை பார்க்கலாம். அதனால கொஞ்சம் ஆபத்து தான். ஆனால் இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடியவர்களும் இந்த விலங்கு ஆர்வலர்கள் எல்லாம் கூட அது வழியாக செல்லும் வழக்கம் உண்டு. அதனால அவ்வளவு அடர்ந்த காடு. அந்த காட்டுல இருக்கக்கூடிய அந்த பருக்கை கற்கள் நிறைந்த அந்த காடும் தீப்பற்றி கொண்டதாம். நிரல் துரு பல் பறவை குலம் வரிசையாக நெருங்கி வாழுகின்ற அந்த காட்டில் உள்ள மரங்களில் உள்ள பறவை கூட்டங்கள் எல்லாம் இந்த நெருப்பு பற்றியதால் ஏற்பட்ட வெப்பத்தினால் நீளம் உரற்றின விண்ணின் ஒலித்து எழும் வண்ணம் தம் கூட்டின் முன் அரற்றினவாய் பின்பு வானத்தில் ஒலித்து கொண்டு எழுந்தது. இந்த வெப்பம் தாங்க முடியல, கூட்டுல தொடர்ந்து இருக்க முடியவில்லை. ஆகவே எல்லா பறவைகளும் பெரிய ஒலியை எழுப்பி கொண்டு வானவெளியில எழுந்து பறக்க தலைப்பட்டன. இலங்கை அடங்க அரற்றி எழுந்தது. இலங்கை நகர அரக்கர் கூட்டம் முழுவதும் புலம்பிக் கொண்டு எழுந்தார். பறவைகள் மட்டுமல்ல, இலங்கை வாழ் அரக்கர்களும் அந்த தீயினது வெம்மையினால் தாங்க இயலாது அவர்களும் பறவைகளுக்கு இணையாக அரற்றிக் கொண்டு எங்கு சென்று தப்பிப்பது என்று தடுமாறி அலறத் தொடங்கினார்கள். மூல உலகத்தவரும் முதலோரும் மேவின வில் தொழில் வீரன் ராமன் தீவம் எனச் சில வாழி செலுத்த கோவுரம் இற்று விழுந்தது குன்றின். மூ உலகத்தவரும் முதலோரும், மூன்று உலகத்தில் வாழுதற்கு உண்டான முதல் கடவுள் மூவரும். கைலாயம், சத்தியலோகம், வைகுந்தம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சிவனும் பிரம்மனும் நாரணனும் இருக்கக்கூடிய மூன்று உலகம். மேவின வில் தொழில் வீரன் ராமன், விருப்பத்தோடு வில்லினை இயக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற ராமன் தீவம் என சில வாழி செலுத்த, தீபங்களை போன்று சில அம்புகளை செலுத்தினான். எல்லோரும் எரிபறந்தெடுத்தார்கள், ராமனும் செய்ய வேண்டும் இல்லையா? ஆகவே அவனுடைய அம்பும் ஒரு தீபத்தை ஏற்றிக்கொண்டு அம்பு செல்லுவது போல அம்புகளை எய்தான். அந்த அம்புகள் எதனை தாக்கினவா? கோபுரம் இற்று குன்றின் விழுந்தது. இலங்கை கோபுரம் இடிந்து குன்றை போல் கீழே விழுந்தது. இப்ப ராமனுடைய அம்புகள் இலங்கையினது கோபுரங்களை எல்லாம் தகர்த்து மலைகளை போல் அவைகள் கீழே அற்று விழுந்தன. இந்த ஆரவாரமான சூழ்நிலையை பார்த்தோம்னா அனுமனுக்கு பெரிய மகிழ்ச்சி. பெரிய அளவிலே கர்ஜிக்க தொடங்கினான், ஆரவாரம் செய்ய தொடங்கினான். இத்தலை இன்ன நிகழ்ந்திடும் எல்லை கைத்தலையில் கொடு காலின் எழுந்தான் உய்த்த பெரும் கிரி மேருவின் உப்பால் வைத்த நெடுந்தகை மாருதி வந்தான். இத்தலை இன்னம் நிகழ்ந்திடு எல்லை. இலங்கையில் இவ்வாறு எல்லா பகுதியிலும் தீயானது பரவி கொண்டிருந்த நேரத்துல உய்த்த பெருங்கரி கைத்தலையில் கொடு, முன்பு கொண்டு வந்த பெரிய மருந்து மலையை கையினிடத்தில் கொண்டு
காலின் எழுந்தான் மேருவின் உப்பால் காற்றை போலே விரைந்து எழுந்து மேருமலைக்கு அப்புறத்தில் வைத்த நெடுந்தகை மாருதி வந்தான் மீண்டும் அந்த சஞ்சீவி பர்வதத்தினை அதற்கு உரிய இடத்துல வைத்துவிட்டு வேகமாக மாருதியானவன் ஹனுமனானவன் வந்தான். நான் இந்த இன்றைய வகுப்பு தொடங்கும் போது ஒரு சிறு தவறு பண்ணினேன். இந்த இலங்கையை எரியூட்டுதற்கு சுக்ரீவன் தான் கேட்டேன். அப்பொழுது அனுமன் இல்லை. நான் இயல்பாக அனுமன்னு சொல்லி பாடத்தை ஆரம்பிச்சுட்டேன், மன்னிக்கணும். சுக்ரீவன் கேட்டான். அதற்கு ஏற்றாற்போல் இலங்கையிலே வானரர்கள் எரியூட்டுதலை செய்கிறார்கள். அந்த நேரத்துல அனுமன் இல்லை. இலங்கை பற்றி எரிகின்ற பொழுது ராமன் தன் அம்புகளால் அந்த கோபுரங்களை எல்லாம் தகர்த்ததன் பின்னர் சஞ்சீவி பர்வதத்தினை கொண்டு மேருமலைக்கு அப்பால் அதற்குரிய இடத்திலே வைத்துவிட்டு ஹனுமன் மீண்டு வருகிறான். இலங்கை எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார். அரை அரவ கழல் மாருதி ஆர்த்தான் உரை அரவம் செவி உற்றளது அவ்வூர் சிறை அரவ கலுழன் கொடு சீரும் இறை அரவ குலம் ஒத்தது இலங்கை. அரவம்ன்றது ஒலியை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அரவம் என்றால் ஒலி, சப்தமிடுதல்னு அர்த்தம். அதனாலதான் தெலுங்கு மொழியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களினது மொழி மென்மையான இசையோடு கூடின ஒரு மொழி. இல்லைன்னா பாரதியார் எழுதுவார சுந்தர தெலுங்குன்னு. அந்த தெலுங்கை பேசுகின்ற பொழுது ஒரு இசைத்தன்மையோட அந்த மொழி செயல்படுவதை பார்க்கலாம். அவர்களுக்கு நம்முடைய மொழி சற்று கடினமான வலிந்து ஒலிக்கக்கூடிய மொழியா இருந்தது. அதனால ஓசையுடன் தமிழர்கள் தமிழ் மொழியை பேசுவார்கள், இனிமையா பேச மாட்டார்கள் என்பதனால தெலுங்கு தேசவர்கள் எல்லாம் தமிழர்களை அரவம் செய்யக்கூடியவர்கள், ஒலி எழுப்பக்கூடியவர்கள். ஏன்னா மொழியே நம்முடைய மொழியே சற்று வலுவான மொழி. அதனால அவர்கள் நமக்கு வைத்த பெயர் என்னன்னா அறவாடுன்னு. ஏன்னா நம்முடைய மொழியை பேசுகின்ற பொழுது நாம கொஞ்சம் வெடிப்பு குரல்ல பேசுவோம். ஏன்னா உண்மையிலேயே ஒரு மொழியினுடைய அழகு ஒலிப்புல தான் இருக்கு, அது மறுக்க முடியாது. நீங்க வங்க மொழியை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒலியும் தொண்டைக்கு கீழே போகாது. நமது அடைப்பு ஒலி உரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒலியெல்லாம் அங்க கிடையாது. அதனால அவர்கள் மொழி வாய்க்குள்ளேயே இருக்கும். அதே போல நீங்க திருவனந்தபுரத்தினுடைய அல்லது திருவிதாங்கூர் என்று சொல்லக்கூடிய பழைய கேரளத்தின் மலையாளத்தை கேட்டீங்கன்னா ரொம்ப இசையோட இருக்கும், அதை புரிந்து கொள்வதற்கே கடினம். அதுபோல தமிழகத்துல இந்த கன்னியாகுமரியில வாழக்கூடிய மக்களினுடைய தமிழ் மொழி அப்படி வேகமாக வழுக்கி கொண்டு செல்லும். அதனால தெலுங்கர்களுக்கு நம்முடைய மொழி ஒரு பெரிய ஒலியை தரக்கூடியதாக இருந்ததினால அரவம்னு அவர்கள் நம்மை சொல்லுவார்கள். ஆனா நம்ம விட ரொம்ப பெரிய அளவுல ஒலியினோடு பேசக்கூடியவர்கள் யாருன்னா வடநாட்டவர்கள். அந்த இந்துஸ்தானி என்கின்ற மொழியை பேசக்கூடியவர்களால் மென்மையாகவே பேச முடியாது. அவர்கள் பெரும் குரல் எடுத்துதான் பேசுவார்கள். நான்லாம் கல்லூரிக்கு போகின்ற பொழுது பணி நிமித்தமா, எங்கள் கல்லூரி ஒரு வட நாட்டவர்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய கல்லூரி. நான் பணியில் அமர்ந்த காலத்துல 80களில் நிறைய வட இந்திய மாணவர்கள் படிப்பார்கள். அவர்கள் அந்த நெடுந்தொடர் வண்டியில ஒரு பெட்டியில இருக்கிறார்கள்னா நான் மெல்ல இறங்கி அடுத்த பெட்டிக்கு போயிடுவேன். அவர்களால் பேசக்கூடிய பேச்சு ஒலி இருக்கு பாருங்க, உங்களால் தொடர்ந்து கேட்டீர்கள் என்றால் ஒரு தலநோவு வரும். அந்த அளவுக்கு அவ்வளவு பெருங்குரல் எடுத்து பேசுவார். ஏனென்றால் அந்த மொழி அது வழங்கின இடம் இடைவெளி மிகுதியாக இருந்ததினால அவர்கள் நீட்டி ஒலிக்கக்கூடிய தேவை ஏற்பட்டது.
ஆகவே மொழியினுடைய ஒலிப்பு முறைகளை வரையறை செய்வது அந்தந்த மொழி தோன்றிய நிலமும் அந்த மொழியினை பேசக்கூடிய மக்கள் வாழ்வியல் முறையும் தான். இந்த அரவம்ன்றதுனால இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அரவம்னாலே தமிழ்ல ஒலித்தல், ஓசை எழுப்புதல்னு பொருள். இந்த 4 இடத்துல இந்த ஓசையை தான் காண்பிக்கிறார் கம்பன். அரை அரவ கழல் மாருதி ஆர்த்தான், ஒலிக்கின்ற வீரக்கடலை அணிந்துள்ள அனுமன் ஆரவாரம் செய்தான் இலங்கை பற்றி எரிவதை பார்த்து. உரை அரவம் அவ்வூர் செறி உற்றுள்ளது, அந்த செறிந்த ஒலி இலங்கையில் செவியில் பட்டது. யார்? அனுமனினுடைய வீரக்கடலினது ஓச இலங்கையில வாழக்கூடிய மக்கள் காதுல விழுந்ததாம். இலங்கை சிறை அரவ கலுழன் கொடு சீரும், அந்த அனுமனினது காலில் இருக்கிற கழல் ஒலியை கேட்டதினாலே இலங்கை சிறகுகளை உடைய கருடன் ஆரவாரம் கொண்டு சீர பெற்ற இறை அரவக்குலம் ஒத்தது, சிதறின பாம்பு கூட்டத்தை ஒத்தது. அவனுடைய காலினுடைய வீர கழல் ஒலி கருடனது ஒலியை போல இருந்ததினால இலங்கையில வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த 4வது அரவம்ன்ற சொல்லுக்கு பாம்புன்னு பொருள். கருடன் அது ஒலியை கேட்டு பாம்புகள் சிதறி ஓடுவன போல் இலங்கையில அனுமனது கழல் ஒலியை கேட்டு இலங்கை வாழ் அரக்கர்கள் எல்லாம் அஞ்சு சிதறி ஓடினார்களாம். ஏனென்றால் அனுமன் ஏற்கனவே இலங்கைக்கு தீ வச்சவன். அந்த அனுபவம் இலங்கை வாழ் மக்களுக்கு தெரியும் அல்லவா, அரக்கர்களுக்கு. அதனால அப்போ இதுக்கு தான் காத்து கொண்டிருந்தான் யார்? இந்திரஜித்தன். அனுமன் வர வேண்டும் என்றே காத்து கொண்டிருந்தான். அதனால்தான் இவ்வளவு நேரம் இந்த வானரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இலங்கையை எரியூட்டக்கூடிய நிலையில எரி ஊட்டிய பொழுது அமைதியா இருந்தான். ஏனென்றால் சீதையை பற்றின அறிதல் ஹனுமனுக்கு மட்டுமே உண்டு. நமக்கு இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது ஒரு சின்ன முரண் தெரியும். பாட்டை படிக்கும் போது அந்த முரண் என்னன்னு சொல்றேன். அனுமனு இலங்கைக்கு வந்த உடனே இந்திரஜித்தன் முடிவு செய்தான். மேல் திசை வாயிலை மேவிய வெங்கண் காற்றின் மகன் தன்னை வந்து கலந்தான், மாற்றலில் மாயை வகுக்கும் வளர்த்தான், கூற்றையும் வென்று உயர் வட்டனை கொண்டான். என்ன இருந்தாலும் கம்பன் பகைவனது மகனாக இருந்தாலும் இந்திரஜித்தனது ஆற்றலை அப்படியே எடுத்து முன்வைக்கிறான். எப்படி? மேல் திசை வாயிலை மேவிய, மேற்கு திசையில இருக்கிற வாயில்ல வந்து சேர்ந்தான் ஹனுமன். எங்க? சஞ்சீவி மலையை வைத்து விட்டு. வெங்கண், கடுமையான சினத்தை காட்டக்கூடிய கண்களை உடைய காற்றின் மகன். காற்றின் மகன் வாயு புத்திரனாகிய ஹனுமன் வந்து கலந்தான். வந்து கலந்தான்னா அந்த மேலை வாயிலே வந்து சேர்ந்தான். காற்றின் மகனாகிய ஹனுமன் வந்து சேர்ந்தான். அந்த நேரத்துல மாற்றல் இல் மாயை வகுக்கும் வளர்த்தன், மாற்ற முடியாத மாயத்தை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவனாகிய வளர்த்தன், ஆற்றல் மிக்கவனாகிய கூற்றையும் வென்று, யமனை கூட வெல்லுதற்கு ஆற்றல் உடையவனோ உயர் வட்டனை கொண்டான். யமனையும் வென்று உலா வருதற்கு உரியவனாகிய இந்திரஜித்தனோ மேல் வாயில்ல வந்து நின்னான். ஹனுமனும் வந்து சேர்ந்தா மேற்கு வாயில்ல. யமனையும் வென்று அதை பெரிய ஊர்வலமாக கொண்டாடியவனாகிய இந்திரஜித்தன் மாயையிலே மிகப்பெரிய ஆற்றல் உடையவன் அங்க வந்து நின்னான். நின்னுட்டு என்ன பண்ணா? ஜானகி ஆம்பகை கொண்டு சமைத்த மான் அணையாளை வடிக்குழல் பற்றா, ஊன் நகு வாழ் ஒரு கை கொடு உறுத்தான், ஆனவன் இன்ன சொற்கள் அறைந்தான். இந்த பாட்டுல தான் ஒரு முரண்னு சொன்ன. இந்த முரண் என்னன்னு கேட்பவர்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். ஜானகி ஆம்பகை கொண்டு சமைத்த, சீதையாகும் வண்ணம் மாயை தன்மையினால் உருவாக்கப்பட்ட
மான் அணையாளை வடிக்குழல் பற்ற, ஒரு மான் போன்ற மருட்சியை உடைய பார்வையை கொண்டுள்ள பெண் ஒருத்தியின் திருந்திய கூந்தலினை பற்றியவனாய், ஊன் நகு வாழ் ஒரு கை கொடு உறுத்தான், மற்றொரு கையால் தசையை பிளக்கக்கூடிய வாளினை பற்றியவனாய் மிகுந்த கோபம் கொண்ட இந்திரஜித்தன் ஆனவன் இன்னன சொற்கள் அறைந்தான். தனது எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக சில கடுமையான சொற்களை அனுமன் கேட்கக்கூடிய அளவில் சொன்னான். மாயையால் ஆன ஒரு சீதை உருவத்தை, அந்த உருவத்தினது கூந்தலை பற்றி இழுத்து கொண்டு கையில கொடுமையான வாளை வைத்து கொண்டு அனுமனை நோக்கி சில வார்த்தைகளை இந்திரஜித்தன் பேசினான். இந்த பாட்டுல ஒரு முரண்பாடு இருக்கு. இந்த முரணை யாருமே கவனிக்கல. யாருமே கற்பவர்களாகிய நம்ம சொல்லல. அனுமன் இந்த செய்தியை கொண்டு ராமனிடம் சொன்ன பொழுது ராமனோ இலக்குவனோ யாரும் கவனிக்கல. மிக அழகாக கவனித்தவன் யாருன்னா விபீஷணன் ஒருத்தன் தான். இந்த நடந்த நிகழ்ச்சிய அனுமன் தான் போய் ராமன் விபீடனன் முன்னாடி சொல்ல போறான். இந்த இந்திரஜித்தன் சீதையை வெட்டி போட்டு விட்டான். யார் ஒருவருக்கும் இதுல இருக்கக்கூடிய மாயை புரியல. எல்லோரும் நம்பினார்கள். இந்திரஜித்தன் மாயையினால் இத்தகைய செயலை செய்தற்கு ஆற்றல் உள்ளவன் நம்பி கலங்கினார்கள். ராமன் மயக்கமே போட்டு விழுந்தான். ஆனால் அவர்கள் மத்தியில விபீஷணன் மட்டும்தான் ரொம்ப நுணுக்கமா இந்த செய்திய, இல்ல இது நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, இது இந்திரஜித்தனினுடைய மாய செயலாக இருக்கலாம்னு சொன்ன. அப்படி சொன்ன பொழுதும் கூட ராமனோ லக்குவனோ யாரும் நம்பல. இல்ல அரக்கர்கள் எதனை வேண்டுமானாலும் செய்வார்கள், விபீஷணா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு ராமன் கவலைப்பட்டான். உண்மையிலேயே இந்த இந்திரஜித்தன் சீதையை கொன்றிருக்க வேண்டும் என்று கவலை கொண்டான். ஆனா விபீடனன் மட்டும் ரொம்ப தெளிவா இருந்தான். சில நேரங்கள்ல சோதனை யாருக்கு வைக்கப்படுகிறதோ அவர்கள் சோதனையினால் துவண்டு கொண்டிருக்கின்ற பொழுது துணையாய் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு உண்மைத்தன்மை தெளிவா புரியும். ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாம் உணர்ச்சியின் நிலையிலிருந்து ஒரு நிகழ்வை பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் இதனை செய்தவனது சூழலை ஒட்டி பார்க்கிறார்கள். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ரெண்டு விதமான மதிப்பீடு உண்டு. யார் செய்கின்றான் என்கின்ற மதிப்பீடும், எந்த சூழலில் அது செய்யப்படுகின்றது என்ற மதிப்பீடு. இந்த ரெண்டு மதிப்பீட்டை கொண்டுதான் ஒருவனால் செய்யப்பட்ட செயலை நாம் தகுதிக்கு உரியதா இல்லையான்னு பார்க்கணும். நாம பெரும்பாலும் இப்ப என்ன பண்ணுகிறோம்னா, ஒரு நிகழ்ச்சியை அது செயல்பட்ட உடனே அதனுடைய மதிப்பீட்டை சொல்ல ஆரம்பிச்சிடும். இல்ல, அந்த மதிப்பீட்டை சொல்லுவதற்கு முன்பு அந்த நிகழ்வு நடந்ததன் சூழலை தெரிஞ்சுக்கணும். இந்த சூழலை ஆராயாமல் நாம ஒன்றினுக்காக உடனே விளக்கத்தை கொடுத்து விடக்கூடாது. இந்த பாட்டுல என்ன முரண் அப்படின்னா, வடிகுழல் பற்றி, சீதையினது குழலை பற்றி இந்திரஜித்தன் இழுத்து வருகிறான். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ராவணனுக்கே அச்சம் இருந்தது, இந்த சீதையை தீண்டினால் அதனால் நமக்கு கேடு வரும், ஆகவே அவளை முதலில் நமக்கு பணிய வைக்க வேண்டும், பின் அவளாக நம்மை ஏற்கக்கூடிய சூழலை உருவாக்கிய பின் தான் அவளை நெருங்க வேண்டும்னு நினைச்சான். காரணம்,
சீதையின் அனுமதி இல்லாமல் அவளை யாரேனும் ஒருவன் தீண்டினால் தீண்டிய கணமே அவன் எரிந்து போவான். அத்தகு கற்பின் ஆற்றல் உடையவள் சீதை. அதனாலதான் பஞ்சவடியிலேயே என்ன செய்தான் ராவணன்? பர்ணச்சாலையோடு தூக்கினான். வடபுலத்துல ராமாயணத்துலதான் இது போன்று சீதையை பற்றி இழுத்து மடியில வைத்து கொண்டு வானகம் வழியாக சென்றது போல கதைகளும் காட்சிகளும் புனையப்பட்டன. தமிழ் மரபில் அது கிடையாது. சீதையை எக்காரணம் கொண்டும் யார் ஒருவராலும் தீண்ட முடியாது. அப்போ அவளது கூந்தலை பற்றி போர்க்களத்தினுக்கு இழுத்து வருகிறான். அப்பவே சந்தேகப்பட்டிருக்கணும், இது சாத்தியமான ஒன்று அல்ல. அப்பவே அனுமன் அவ்வளவு தெளிவாக சிந்திக்கக்கூடிய அனுமனாலேயே அதை புரிஞ்சுக்க முடியல, பயந்துட்டான். உண்மையிலேயே இந்திரஜித்தன் சீதையை கொன்று விட்டான் என்றே எண்ணினான். அதை அப்படியே கொண்டு போய் ராமன் சொன்னான். இதை கேட்டு ராமன் திடுக்கிட்டு புலம்பின பொழுது, கவலை கொண்ட பொழுது, அப்பதான் வீடனன் பேசுறான், இது வாய்ப்பே இல்லை, சீதையை யாருன்னா தொட முடியும்? அப்படிப்பட்ட கற்பின் கனலிய ஒருவன் கூந்தலை பற்றி இழுத்து வருகிறான்னா, இழுத்து வருகின்ற தொட்ட பொழுதே அவன் அழிஞ்சிருப்பான். அவனை இழுத்து வருகிறதாக காட்சி இருக்குன்னா இதுல ஏதோ ஒரு பெரும் சூழ்ச்சி இருக்கு. இத விபீஷணன் யோசிச்சு, அதுதான் ஒரு நிகழ்வுல துணை நிற்பவர்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு வலுவான சிந்தனை அந்த நிகழ்விலே ஈடுபட்டவர்களுக்கு வராது. அவர்கள் உணர்ச்சியின் அடிப்படையில தான் நிகழ்ச்சியை அணுகுவார்கள். இதுல இந்த ஒரு குறிப்பு ஒரு 50 பாட்டு கழிச்சு வரப்போறது. ஏன்னா முன்னாடியே அந்த முரணை சொல்லிடுறேன் நான். இந்த விபீடனன் இவ்வாறு சொன்னது ஒரு 30-40 பாட்டு கழிச்சு தான் வரப்போகுது. ஏனென்றால் ஒரு கதையின் போக்கு, அதுல புனையப்படக்கூடிய கதாபாத்திரத்தின் அமைப்பு, இவைகளை முழுமை நோக்கில பார்த்தாதான் நமக்கு அந்த பாத்திரத்தினுடைய ஆளுமை தெரியும். அதனால இந்த இந்திரஜித்தன் பொய்யான சீதையை உருவாக்கி அவளது கூந்தலை பற்றி இழுத்து வந்து கையில ஒரு வாள் கொண்டு பேச தொடங்குகிறான். வந்து இவள் காரணமாக மலைந்தீர் எந்த இகழ்ந்தனன் யான் இவள் ஆவி சிந்துவன் என்று செருத்து உரை செய்தான். அந்தமில் மாருதி அஞ்சி அயர்ந்தான். எல்லாம் தெரிந்த அனுமனுக்கே பயம் வந்தது. என்ன சொன்னா இந்திரஜித்தன்? இவள் காரணமாக வந்து மலைந்தீர், இவளை காப்பாற்ற வேண்டும், சீதையை காரணமாக கொண்டு இங்கு வந்து மலைந்தீர்னா போர் செய்தீர்கள். வானரர்களை பார்த்து சொல்றோம், இவளை காப்பாற்றுறதுக்கு தானே இவ்வளவு பெரிய படையோடு வந்து இங்கு போர் செய்தீர்கள். எந்த இகழ்ந்தன? என்னுடைய தந்தையாகிய ராவணன் சீதை வேண்டான்னு இப்ப முடிவு பண்ணிட்டான், அவளை ஒதுக்கிட்டான். ஆகவே யான் இவள் ஆதி சிந்துவன் என்று செருத்து உரை செய்தான். எங்க அப்பாவுக்கு வேண்டான்னு ஆயிப்போச்சு, அதனால என்ன பண்ண போறேன், இவளுடைய உயிரை நான் போக்கப் போகிறேன் என்று கோபத்தோடு சொன்னான். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்தமில் மாருதி, முடிவு இல்லாதவனாகியவன் என்றும் சிரஞ்சீவியாக வாழக்கூடிய அனுமன் அஞ்சி சோர்ந்தான், பயந்து அப்படியே கவலைப்பட்டான். அவன் யோசிச்சிருக்கணும், அவன்தான் முதல்ல சீதையை அசோகவனத்துல பார்த்தான். அவன் பார்த்த பொழுது ராவணனே வந்து பேசினான் சீதை கிட்ட. அவள் அச்சுறுத்தி எல்லாம் பார்த்து எதற்கும் கலங்காமல் அசையாம உட்காந்து இவனே வந்து பாராட்டின். நன்று நன்று நாயகி தன் பெரும் தவத்தொழில். அவ்வளவு பெரிய சிந்தனைவாதி. அப்படிப்பட்ட அனுமனே இப்ப குழம்பி போன.
என்னடா யாருக்காக போர் செய்தோமோ அவளையே கொண்டு வந்து என் தந்தைக்கு அவள் மீது இப்பொழுது நாட்டம் இல்லை, ஆகவே இவளை நான் கொல்ல போகிறேன். ஒருத்தன் வாளோடு வருகிறானே, கவலைப்பட ஆரம்பிச்சான். கண்டவளே இவள் என்பது கண்டான். அனுமன் ஒருத்தனுக்கு தான் சீதையை தெரியும். விண்டது போலும் நம் வாழ்வு என வெந்தான், கொண்டு இடை தீர்வது ஓர் கோள் அருகிலாம், உண்டு உயிரோ என வாயும் உலர்ந்தான். கண்டவள் இவள் என்பது கண்டான். அனுமன் அந்த சீதையை பார்த்தான். அசோகவனத்துல தன்னால் பார்க்கப்பட்ட சீதை இவள்தான் என்பதை உணர்ந்தான். நம் வாழ்வு விண்டது போலும் என வெந்தான். நம்முடைய வாழ்வு விண்டதுன்னா அழிந்தது என மனம் வெதும்பி போனான். எதுக்கு இவ்வளவு போர்? அவளை கொண்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. கொண்டு இடை தீர்வது ஒரு கோள் அருகிலான், அச்சீதையை இந்திரஜித்தன் கையிலிருந்து காப்பாற்றுவதற்கு வழி தெரியல அவனுக்கு. உயிர் உண்டோ என வாயும் உலர்ந்தான். உயிர் உண்டோ என கண்டவர் ஐயுமாறு வாய் அப்படியே உலர்ந்த நிலையில அனுமன் செய்வது அறியாமல் திகைத்து நின்று போனான். யாதும் இனி செயல் இல் என எண்ணா, நீதி உரைப்பது நேர் என ஓரா, கோதியில் குலத்து ஒரு குணம் நீ குணம் மிக்காய், மாதை ஒருத்தல் வசைத்திறம் அன்று. வேற வழி இல்ல, கொஞ்சம் பேசியாவது இந்திரஜித்தனை திசை திருப்ப முடியுமான்னு பார்த்தா என்னவென்று, யாதும் இனி செயல் இல் என என்ன, இனி நாம் செய்தற்கு எந்த செயலும் இல்லை, சீதையை எப்படியும் இந்திரஜித்தன் கையில் இருந்து காப்பாற்ற முடியாது, என்ன பண்ணாலும் முடியாது. நீதி உரைப்பது நேர் என ஓரா, நீதி சொல்லுவதே நேர்மையான வழின்னு நீதி பேச ஆரம்பிச்சான் அனுமன். என்ன? கோது இல் குலத்து ஒரு தீகுணம் மிக்காய், குற்றம் இல்லாத குலத்துல பிறந்தவன், ஆனால் ஒப்பற்ற நீ குணங்களால் உயர்ந்தவன். இந்திரஜித்தனை பார்த்து சொல்றேன், நீ பெரிய பாரம்பரியமான குலத்துல பிறந்தவன், நல்ல குணவான் நீ. அப்படிப்பட்ட நீ உனக்கு தெரியாதா? மாதை ஒருத்தல் வசைத்திரம் அன்றோ, ஒரு பெண்ணை கொல்லுதல் என்பது பழிச்செயல் அல்லவா? இது அனுமன் கேட்டிருக்கலாமா? நமக்கேத்துக்கிறாரு இந்த அனுமன் இந்த கேள்வியை கேட்கலாமா? ஏன்பா மாதை ஒருத்தல் எந்த விதத்திலும் சரியாப்பா, நல்ல உயர்ந்த குலத்துல பிறந்த நீ இப்படி செய்யலாமான்னு கேட்டான். இந்திரஜித்தனா இருக்கிறவன் என்ன பதில் சொல்லி இருந்திருக்கலாம்? சரியப்பா, நானாவது அரக்கர் குலம், கொஞ்சம் அரக்கர் புத்தி இருக்கும், ஆகவே மாதை தண்டிப்பதற்கு நாங்கள்லாம் யோசிக்கிறது இல்லை. சரி, பெரிய அரச குலத்துல பிறந்தீர்களே, ராமனு லக்ஷ்மணன் என்ன பண்ணீர்கள்? என்ன பண்ணீங்க? ராமன் அன்று பெண் என்றும் பாராமல் தாடகையை கொன்னான். கூனி அதை சொல்லியே ஏளனம் பேசுறா. பெண்ணை கொன்றவன் நாட்டில் ஆளுதற்கு வர முடியுமான்னு கேட்கிற கைகை கிட்ட. பெண்ணை கொன்றவன் இந்த மண்ணை ஆழ்வதா அப்படின்னு கேட்ட. அதோட எங்க அத்தையா என்ன பண்ணீங்க? பெண்ணா பார்த்தீர்கள்? அவளுடைய மூக்கெல்லாம் அறுத்து அனுப்பல. பாருங்க பாட்டு. நான்முகனுக்கு ஒரு நால்வரின் வந்தாய், நூல்முகம் முற்றும் நுணங்க உணர்ந்தாய், பால்முகம் உற்ற பெரும் பழி அன்றோ, மால்முகம் உற்று ஒரு மாதை வதைத்தல். அனுமன் அடிக்கின்றே போறான். நான்முகனுக்கு ஒரு நால்வரின் வந்தாய், பிரம்மனுக்கு ஒரு நான்காவது தலைமுறையினாய் நீ பிறந்துள்ளாய். ஞாபகம் வச்சுக்கணும், பிரம்மா, அவர் புள்ள புலஸ்தியர், அவர் புள்ள விச்சிரவசு, அவர் புள்ள ராவணன், ராவணன் புள்ள இந்திரஜித். அப்ப பிரம்மனை விலக்கின நாலாவது தலைமுறை. ஆகவே நான்காவது தலைமுறையில் பிரம்மனிடமிருந்து வந்தாய், நூல்முகம் முற்றும் நுணங்க உணர்ந்தாய். நூல்களில் உள்ள சிறந்த கருத்துக்கள், எது அறம் எது அறமற்றது, இதெல்லாம் ஒழுங்கா படிச்சு தெரிஞ்சவன் நீ. மால்முகம் முற்று ஒரு மாதை வதைத்தல்,
அறிவு, மால்னா மயக்கம், அறிவு மயங்கி ஒரு பெண்ணை கொல்லுதல் பால்முகம் உற்ற பெரும் பழி என்றோ பகுக்க பெற்ற பழிகளுள் தலையாய பழி ஒரு பெண் கொலை செய்து. உலகத்திலேயே மிகப்பெரிய கொடிய பழி எதுன்னா ஒரு பெண்ணை கொல்லுது. சரி, மண் குலைகின்றது வானும் நடுங்கி கண் குலைகின்றது காணுதி கண்ணால் என் குலைகின்றது இரங்கல் துறந்தாய் பெண் கொலை செய்கை பெரும் பழி அன்றோ. மண் குலைகின்றது, நீ செய்யக்கூடிய செயலை கண்டு மண்ணுலகமே நடுங்குகிறது. வானும் நடுங்கி கண் குலைகின்றது, வானுலகமும் நடுங்கி அவர்களும் தடுமாறுகிறார்கள் ஒரு பெண்ணை கொல்லுவதை பார்த்து. கண்ணால் காணுது, இவர்களை நீ கண்ணால் பார், வானத்தில் இருக்கிற தேவர்களை பார், பூமியில் இருக்கிற எல்லோரையும் பார். இரங்கல் துறந்தாய், இரக்கம் எனும் பண்பினை நீ கைவிட்டு விட்டாய். என் குலைகின்றது, இச்செயல் கண்டு என்னுடைய எண்ணமும் நடுங்குகிறது. பெண் கொலை செய்கை பெரும் பழி என்றோ. பெண்ணை கொல்லுதல் என்பது பெரியதோர் பழியாக வந்து சேரும், அதை செய்து விடாது. என் வயின் நல்கினை ஏகுதி என்றால் நின் வயம் ஆகும் உலகு யாவையும் நீ நின் அன்வயம் ஏதும் அறிந்திலை ஐயா புன்மை தொடங்கல் புகழுக்கு அழிவு என்றார். என் வயன் நல்கினை ஏகுதி என்றால் இந்த சீதையை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ போயிடு. இந்திரஜித்தனுக்கு அனுமன். உலகம் யாவையும் நின்வயமாம், இவ்வாறு நீ ஒரு பெண்ணை கொலை செய்யாமல் விட்டாய் என்றால் இந்த உலக ஆட்சி முழுவதும் உனக்கு வரும். நீ நின் அன்வயம் ஏதும் அறிந்திலை, நீ உன்னுடைய குலப்பெருமையை சிறிதும் உணரவில்லை. ஐயா புன்மை தொடங்கல் புகழுக்கு அழிவு என்றான். புன்மையான இந்த இழி செயல், ஒரு பெண்ணை கொல்லுதல் என்பது உங்கள் குலம் இதுகாரும் பெற்றிருக்கக்கூடிய புகழினை அழித்து விடும், ஆகவே செய்யாதேன். இந்திரஜித்தனுக்கு கோபம். எனக்கு அறிவுரைய சொல்ற, எந்தையும் இந்த இலங்கை உளோரும் உய்ந்திட வானவர் யாவரும் ஓட சிந்துவன் வாளினில் என்று செருத்தான் இந்திர சித்தன் அவன் இன்ன இசைத்தான். எந்தையும் இந்த இலங்கை உளோரும், என் தந்தையும் இந்த இலங்கையில் உள்ள அரக்கர்களும் உய்ந்திட, அவர்கள் நல்வாழ்வு பெற, வானவர் யாவரும் ஓட, வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் எங்களை பார்த்து இனி பயந்து ஓடணும். சிந்துவன் வாளினில் என்று செருத்தான், இந்த சீதையை என் வாளால வெட்டி போட போறேன் என்று கோபத்தோடு இந்திர சித்தனவன் இன்ன இசைத்தான் என்று சொல்லி இந்திரஜித்தன் மேலும் பேசினான் அனுமனுக்கு மறுமொழிய. போமின் அடா வினை போயது போலாம், ஆமெனில் இன்னும் அயோத்தியை அண்ணி காமின் அது இன்று கனல் கரியாக வேம் அது செய்து இனி மீழ்குவேன் என்றான். அடா வினை போயது போலாம், போடா குரங்கேன், என் செய்கை இவள் கொலையோடு முடிந்து விடாது. ஞாபகம் வச்சுக்க, வினை போயது ஆலாம், இலங்கையில உன் கண்ணு முன்னாடி சீதைய கொல்றதோடு என் வேலை நிக்க போறது இல்ல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இன்னும் அயோத்தி அன்மி, நீங்கள் எல்லாம் செல்லுங்கள், உங்களால் ஆகும் என்றால் அயோத்தியை நெருங்கி காமின் அது இன்று கனலேறி ஆகவே. போய் முடிஞ்ச அயோத்தியை காப்பாத்துங்க, சீதையை காப்பாற்ற முடியாது, அவளை கொல்ல போறது உறுதி. நான் சீதையை கொன்றுட்டதோட என் வேலை நிக்கல, நான் அயோத்தியை போய் அழிக்க போறேன். முடிஞ்சா நீங்க அதை போய் காத்து கொள்ளுங்கள். அயோத்தி நகரம் இன்று நெருப்பில் கரியாக வேக போகிறது. ஆகவே காமின் அது இன்று கனல் கரி ஆகவே அது செய்தி இனி மீழ்குவன் என்றான். அந்த செயலையும் செய்து விட்டுதான் நான் இலங்கைக்கு வரப்போறேன். இப்போ உங்க கண்ணு முன்னாடி சீதையை கொல்ல போறேன். அதுக்கப்புறம் அயோத்தியின் மீது படையெடுத்து இன்றே அந்த அயோத்தியை கொளுத்த போறேன். இப்ப நகரத்தை கொளுத்துட்டீங்கல்ல, எங்க நகரத்தை போல அயோத்தியை கொளுத்த போறேன். தம்பியர் தம்மோடும் தாயரும் ஆயோர் உம்பர் விலக்கிடனும் இனி உய்யார்
வெம்பு கடும் கணல் வீசிடும் என் கை அம்புகளோடும் அவிந்தனர் அம்மா. தம்பியர் தம்மோடு தாயருமாயோர். ராமனுக்கு தம்பியர்களாகிய பரதனும் சத்ருக்கணனும், தாயர்களாகிய கோசலை, சுபத்திரை, கைகேயி இவர்கள் யாவரும் உம்பர் விளக்கினிடும் இனி உய்யார். தேவர்களே வந்து கஞ்சினாலும் அவர்கள் தப்பிக்க விட மாட்டேன், அவர்களையும் அழிக்க போறேன். வெம்பு கடுங்கணல் வீசிடும் என் கை. வெம்புகின்ற கடுமையான கனலை என்னுடைய கை வீச போகிறது. அம்புகளினால் அத்தனை பேரையும் அயோத்தியில் அழிக்க போற. ஆகவே அம்புகளோடும் அவிந்தனர். ஆகவே அவர்களும் என்னுடைய அம்புகளுக்கு இரையாகி இங்கு சீதை வாளினால் சாவாள். அயோத்தியில மற்றவர்கள் எல்லாம் என் வாளியினால் சாவார். ஞாபகம் வச்சு அப்படின்ன உடனே, இப்பொழுதே கடிது ஏகுவன் யான் இப்புட்பக மானம் அதில் புக நின்றேன். தப்புவரே அவர் சங்கையிலா என் வெப்புரு வாளிகள் ஓடி விரைந்தார். பக்கத்துல வாம், புட்பக விமானத்தை வைத்திருக்கிறேன். யான் இப்புட்பக விமானம் அதில் புக நின்றேன். இப்பொழுதே சீதையை கொன்றதன் பிறகு இந்த புட்பக விமானத்துல நுழைய போறேன். இப்பொழுதே கடிதேகுவேன். சீதையை கொன்ன கையோட புட்பக விமானம் ஏறி அயோத்திக்கு போவேன் நிமிஷ நேரத்துல. சங்கையிலா என் வெப்பு ஒரு வாளிகள், கணக்கற்ற எனது வெப்பம் மிகுந்த அம்புகள் ஓடி விரைந்தால் தப்புவரே அவர். ஓடி விரைந்து சென்று தாக்கும் என்றால் அயோத்தியில எவன் ஒருத்தனாவது உயிரோட இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எல்லோரையும் அழிக்க போகுது சொல்லி வெட்டி போட்டான் சீதையை. ஆளுடையாய் அருளாய் அருளாய் என்று ஏழை வழங்குரு சொல்லின் இறங்கான். வாளின் எரிந்தனன் மாகடல் போலும் நீள் ஒரு சேனையினோடு நிமிர்ந்தான். வெட்டிட்டான். ஆளுடையாய் அருளாய் அருளாய் என்று, என்னை ஆளாக உடைய அரசனே அருள்வாய் அருள்வாய்ன்னு கெஞ்சினான் அனுமன். இந்திரஜித்தனை தன்னுடைய மன்னனாகவே கருதினான். டே நான் அடிமைடா, கொண்டுடாதடான்னு கேட்டான். ஏழை வழங்குரு சொல்லின் இறங்கான். சீதை சொல்லுகின்ற சொல்லுக்கும் இறங்கல, அவளும் புலம்பினான். வாளின் எரிந்தான், அவளை வாளால் வெட்டி வீழ்த்தி. மாகடல் போலும் நீள் ஒரு சேனையோடு நிமிர்ந்தான். பிறகு கடல் போலும் முழக்கத்தை உடைய பெரிய சேனையோடு புட்பக விமானத்துல உயரமாக சென்று பறக்க தொடங்கினான். தென் திசை நின்று வடாது திசைக்கண் பொன்திகள் புட்பக மேல் கொடு போனான். ஒன்றும் உணர்ந்திலன் மாருதி உக்கான் வென்றி நெடுங்கிரி போல் விழுந்தான். தென் திசை நின்று வடாது திசைக்கண். தென் திசையிலிருந்து வடாதுன்னா வடக்குன்னு அர்த்தம். வடதிசைக்கண் பொன்திகள் புட்பக மேல் கொடு போனான். பொன்னொழி வீசக்கூடிய புஷ்பக விமானத்துல இந்திரஜித்தன் பெரிய படையோட பறந்து போனான். இத பார்த்தான் அனுமன். மாருதி ஒன்றும் உணர்ந்திலன் உக்கான். அது கண்டு அனுமன் என்ன நடக்கிறதுன்னே உணர முடியாமல் அப்படியே ஸ்தம்பித்து உட்கார்ந்து விட்டான். வென்றி நெடுங்கிரி போல விழுந்தான். பெருமையால் ஏனைய பிற மலைகளை எல்லாம் புறம் கண்டவனாகிய அனுமன் நெடிய மலை விழுவது போல விழுந்தான் மயங்கி. அனுமன் இப்படி விழுந்த உடனே இந்திரஜித்தன் அப்படி மாயத்தினால் வடதிசை நோக்கி செல்லுவது போல சென்று நிகும்பலா தேவி இருக்கக்கூடிய கோவிலுக்குள்ள நுழைஞ்சா யாகத்தை ஆரம்பிக்க. போய் அவன் மாறி நிகும்பலை புக்கான். தூய் அவன் நெஞ்சு துயர்ந்து சுருண்டான். ஓய்வோடு நெஞ்சம் ஒடுங்க உலர்ந்தான். ஏயன பண்ணினன் இன்னென சொன்னான். போய் அவன் மாறி நிகும்பலை புக்கான். அயோத்தி நோக்கி போவது போல் போக்கு காட்டின இந்திரசித்து அத்திசை மாறி நிகும்பலா தேவி உள்ள கோவிலுக்குள்ள வந்து நுழைந்தான். தூயவன் நெஞ்சு துயர்ந்து சுருண்டான். வஞ்சனையை உணர இயலாத அனுமன் தூயவன் இந்த நிலைக்காக அப்படியே நெஞ்சமானது சுருண்டு விழுந்தான். நெஞ்சம் ஓய்வோடு ஒடுங்க உலர்ந்தான். கீழே விழுந்தவனது மனது ஓய்தலோடு தளர்ச்சியும்
உடலும் ஓய்ந்து போயிற்று. ஏயன பண்ணினன் இன்னவை சொன்னான். தன் மனத்தில் தோன்றியதை சொல்லத் தொடங்கி புலம்ப ஆரம்பிச்சான். அனுமன் இந்த கொடிய சூழ்நிலையை எண்ணல, எதிர்பார்க்கல, நடந்து விட்டது, புலம்ப ஆரம்பிச்சான். அனுமன் அரற்றுகிறான். அன்னமே என்னும் பெண்ணின் அருங்குல கலமே என்னும் என் அம்மே என்னும் தெய்வம் இல்லையோ யாதும் என்னும் சின்னமே செய்ய கண்டும் தீவினை நெஞ்சம் ஆவி பின்னமே ஆயது இல்லை என்னும் பேர் ஆற்றல் பேர்ந்தான். பெரிய ஆற்றலுக்கு உரியவனாகிய அனுமன் அந்த ஆற்றலை எல்லாம் இழந்து, தன்னிடம் இருந்த எல்லா ஆற்றலையும் இழந்து வெட்டுண்ணப்பட்ட சீதையின் உடலை பார்த்து அன்னமே என்றார். பெண்ணின் அருங்குல கலமே என் பெண்களினுடைய அரிய குலத்திற்கு அணிகலன் போன்றவள் நீ. என் அம்மே என்னும் தெய்வம் இல்லையோ யாதும் என் எனக்கு தாய் போன்றவளே, இத்தீமையை தடுக்க எந்த தெய்வமும் முன்வரவில்லையே என்றான். சின்னமே செய்ய கண்டும் உன்னை வாழினால் சின்ன பின்னமாக வெட்டினானே, அதை பார்த்த நிலையில் தீவினை நெஞ்சம் ஆவி பின்னமே ஆயது இல்லை என்னும் தீவினை உடைய எனது நெஞ்சமும் உயிரும் ஒரு கணத்தில் போகவில்லையே. இந்த கொடுமையை பார்த்து நான் இன்னமும் சாகாமல் இருக்கிறேனேன்னு கவலைப்பட்டேன். எழுந்து அவன் மேல் பாய எண்ணும் பேர் இடரில் தள்ளி விழுந்து வெய்து உயிர்த்து விம்மி வீங்கும் போய் மெலியும் வெந்தி கொழுந்துகள் உயிர்க்கும் யாக்கை குலைவுறும் தலையே கொண்டுற்று உழும் தரை தன்னை பின்னும் இணையென உரைப்பது ஆனா. என்ன செய்யறதுன்னு தெரியல அனுமனுக்கு. எழுந்து அவன் மேல் பாய எண் இந்திரஜித்து போன விமானத்தை தொடர்ந்து பறந்து அவனை தாக்கலான்னு பாயலாமான்னு நினைச்சான். பேரிடரில் தள்ளி விழுந்து வெய்து உயிர்த்து விம்மி வீங்கும். தான் பெரும் துன்பத்தில் தள்ளிவிடப்பட்டதினால பறந்து செல்றதுக்கு சக்தி கூட இல்லை. வெம்மையான பெருமூச்சை விட்டு திணறி அப்படியே முகம் வீங்கினான். போய் மெலியும் வெந்தி கொழுந்துகள் உயிர்க்கும். அப்படியே மெலிந்து வெப்பமான அனற்கொழுந்துகளையே மூச்சு போல வெளிவிட்டான். யாக்கை குலைவுறும் உடல் நடுங்கியது. தலையே கொண்டுற்ற தரை தன்னை உழும். தன் தலையையே கொண்டு தரையை பொருந்தி உழுவான்னா முட்டி கொண்டான் அர்த்தம். தலையால நிலத்தை முட்டி கொண்டான். பின்னும் இணையென உரைப்பது ஆனான். பின்னர் மேலும் சில வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சான். முடிந்தது நம் தம் எண்ணம் மூ உலகிற்கும் கங்குல் விடிந்தது என்று இருந்தேன். மீள வெந்துயர் இருளின் வெள்ளம் படிந்தது வினயச் செய்கை பயந்தது. பாவி வாழால் தடிந்தனன் திருவை அந்தோ தவிர்ந்தது தருமம். அம்மா என்ன வருத்தம் பாருங்க. முடிந்தது நம் தம் எண்ணம், நமது எண்ணம் நன்றாக முடிந்தது. மூ உலகிற்கும் கங்குல் விடிந்தது என்று இருந்தேன். மூன்று உலகங்களுக்கும் இந்த அரக்கர்களினது கொடும் செயலால் இருளை போல் மூடி கிடந்த இந்த மூ உலகமும் இந்த அரக்கர்களின் மீது படையெடுத்து அவர்களை அழிப்பதினால் எல்லோருக்கும் விடிவு வந்துடும்னு நான் நினைச்சேன். மீளா வெந்துயர் இருளின் வெள்ளம் படிந்தது. மீளவே முடியாத கொடிய துன்பம் மேலும் படர்ந்து விட்டது. வினயச் செய்கை பயந்து வஞ்சக செய்கையே பயனளித்து விட்டது. பாவி வாளால் தடிந்தனன் திருவை. பாவியாகிய இந்திரஜித்தன் திருமகளினது அம்சமாக விளங்கக்கூடிய சீதையை வெட்டி வீழ்த்தி விட்டான். அந்தோ தர்மம் தவிர்ந்தது. தர்மமும் தவிர்ந்து அதர்மமானது தலை தூக்கி விட்டது என்று கவலைப்பட்டான். பெரும் சிறை கற்பின் ஆளை பெண்ணினை கண்ணின் கொல்ல இரும் சிறகு அற்ற புல் போல் யாதும் ஒன்று இயற்றல் ஆற்றேன். இருஞ்சிறை அழுந்துகின்றேன் எம்பிரான் தேவி பட்ட அருஞ்சிறை மீட்ட வண்ணம் அழகிது பெரிதும் அம்மா. இந்த அம்மான்றது அவளை குறிப்பு. ஐயோ அப்படின்ற மாதிரி. பெருஞ்சிறை கற்பினாளை பெண்ணினை பெரிய காவலாகிய கற்பை தன்னிடம் உடையவளாகிய சீதை என்கின்ற பெருமையான பெண்ணை
கண்ணின் கொல்ல என் கண் முன்னால் கொல்லவும் இருஞ்சிறகு அற்ற புல் போல் பெரிய 2 சிறகுகளை இழந்த பறவை போல நான் தத்தளிக்கின்றேன், பறக்க கூட முடியல. யாதும் ஒன்றும் இயற்றல் ஆற்றேன், இதை தடுக்கவும் முடியல, கொன்றவனை பின்பற்றி அவனோடு போர் செய்யவும் என்னால போக முடியல. இருஞ்சிறை அழுந்துகின்றேன், பெரிய துன்பச் சிறையில் நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன். எம்பிரான் தேவி பட்ட எம்பெருமானாகிய ராமனது தேவி அவள் அகப்பட்டிருந்த அருஞ்சிறை மீட்ட வண்ணம் அழகிது பெரிதும் அம்மா. பொறுத்தற்கரிய சிறையிலிருந்து சீதையை மீட்க வந்தோமே, ரொம்ப அழகா இருக்கு எங்க நிலை. எவ்வளவு கேவலமா இருக்குன்றது இப்படி சொல்லி பார்க்கிறேன். ரொம்ப அழகு. அவளை மீட்க வந்துட்டு இப்ப அவளை இந்திரஜித்தனால் வெட்டப்பட்ட நிலையில உயிரற்ற உடலை பார்க்கிற. இதுக்குதான் நான் மீட்க வந்தோமா? இதுக்கு பேருதான் மீட்டலா? ரொம்ப அழகு எங்க வேலை. பாதக அரக்கன் தெய்வ பத்தினி தவத்துளாளை பேதையை குலத்தின் வந்த பிழைப்பு இல்லாதாளை பெண்ணை தீயதை மன்னிக்கணும் சீதையை திருவை தீண்டி சிறை வைத்த தீயோன் சேயே காதவும் கண்டு நின்ற கருமமே கருணைத்து அம்மா. தெய்வ பத்தினி தவத்துளாளை, தெய்வ கற்புடையவளாக கற்பையே தவமாக கற்பே உருவாக கொண்டு ராமனுக்காக தவம் செய்து கொண்டிருந்தவளை பேதையை குலத்தின் வந்த பிழைப்பு இல்லாத பேதமை குணம் உடையவளும் நல்ல குலத்தில் பிறந்து குற்றமற்றவளும் ஆகிய பெண்ணை சீதையை திருவை தீண்டி பெண் தன்மை நிரம்பியவளை சீதை என்கின்றவளை திருமகள் அம்சமானவளை கவர்ந்து சென்று சிறை வைத்த பாதக அரக்கன் தீயோன் சேயே, சிறையில் வைத்த பாதகனாகிய தீயவனாகிய ராவணன் மகனே காதவும் கண்டு நின்ற கருமமே கருணைத்து அம்மா. அப்படிப்பட்ட இந்திரஜித்தன் கீதையை கொல்லுவதை பார்த்து நின்ற என் செயலே ரொம்ப கருணைக்கான செயல், ரொம்ப இறங்கத்தக்க செயல். ரொம்ப நல்ல வேலை நான் பார்த்திருக்கேன். தடுக்கவும் வழி இல்லாம, அவளது மரணத்தை தடுக்கவும் முடியாமல், இந்திரஜித்தனை தடுக்கவும் முடியாமல் இந்த கொடுமையான கொலை காட்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேனே. ஆகா, எவ்வளவு பெரிய கருணை வள்ளல் நான் என்று தனக்குத்தானே இழிவாக பேசிக்கொண்டான். கல்விக்கும் நிமிர்ந்த கீர்த்தி காகுந்தன் தூதன் ஆகி சொல்விக்க வந்து போனேன் ஆய இத்துயர் செய்தாரை வெல்விக்க வந்து நின்னை மீட்பிக்க அன்று வெயிலின் கொல்விக்க வந்தேன் உன்னை கொடும் பழி கூட்டிக் கொண்டேன். நான் மாத்திரம் உன்னை வந்து பார்க்காம ராமன் கிட்ட போய் சொல்லாம ராமன் படையோடு இங்க வராம இருந்தா சீதைய இழந்திருக்க வேண்டாமே. அசோகவனத்துல கடைசி வரைக்கும் அங்கேயே இருந்திருப்பாரு. இப்ப நான் எல்லாவற்றையும் பார்த்து வந்து படையெடுத்து வந்து இலங்கையில பெரிய அழிவை கொடுத்ததுனாலதான் கோபம் கொண்ட இந்திரஜித்தன் சீதையை வெட்டி போட்டான். இப்ப சீதை இறப்பதற்கு நான் அல்லவோ காரணம்னா அனுமன். கல்விக்கும் நிமிர்ந்த கீர்த்தி, கல்வி அறிவினுக்கும் எட்டாத உயர்ந்த பெரும் புகழை உடைய காகுந்தன் தூதன் ஆகி, காகுந்தன் ராமன், ராமனுக்கு தூதுவனாகி சொல்விக்க வந்து போனேன். அப்பெருமான் சொல்லி அனுப்பிய சொற்களை உன்னிடம் சொல்லுதற்காக வந்தேன். வேற ஒண்ணுமில்லை. அதுக்கு ராமனது தூதுவனாய் ராமனது வார்த்தைய உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்து ஆய இத்துயர் செய்தாரை வெல்விக்க வந்து. ஆனால் இப்பொழுதோ கூட்டமாக இந்த துயர் செய்த அரக்கர்களை வெல்லலாம்னு வந்த. முதல்ல உனக்கு ராமன் செய்தியை சொல்ல வந்தேன், அப்புறம் ராமனோடு இந்த அரக்கர்களை வெல்லலாம்னு பெரிய படையை நடத்தி வந்தேன் உன்னை மீட்பிக்க அன்று. இவ்வாறெல்லாம் நான் செஞ்சது உன்னை மீட்பிக்க முடியும்னு நினைச்சு மீட்க முடியல. வெய்தின் உன்னை கொல்விக்க வந்தேன், கொடுமையாக உன்னை கொல்லுதற்காகவே நான் வந்திருக்கேன். தூது வந்ததும் உன்னை கொல்லதான், படையோடு வந்தது உன் மரணத்தை பார்க்கதான். கொடும்பழி கூட்டிக் கொண்டேன், ஒரு பெரிய பழியை நான் என் வாழ்நாளில் பெற்றுவிட்டேன். அன்னையே என்னை மன்னி. உன்னை காப்பாத்தலான்னு நினைச்சு தூது வந்து உன்னை சிறை மீட்கலாம்னு பெரும் படையோட வந்தேன். ஆனால்
உன்னை இப்பொழுது அவன் கொன்று விட்டான். அப்ப நீ இறப்பதற்கு காரணமே நான் தான். ஆகவே என்ன செய்வேன்? பெரியதோர் பழிக்கு ஆளாயினேன். நான் இனி என்ன செய்வதுன்னு வருந்தினா அனுமன். வஞ்சியை எங்கும் காணாது உயிரினை மறந்தான் என்ன, செஞ்சிலை உறவோன் தேடித் திரிகின்றான் உள்ளம் தேர, அம்சொலால் இருந்தால் கண்டேன் என்ற யான் அரக்கன் கொல்ல துஞ்சினாள் என்றும் சொல்ல தோன்றினேன் தோற்றம் ஈதார். என்ன ஒரு நியாயமான அழுகை! நான் எதுக்கு பிறந்தேன்? எனக்கு இப்படி ஒரு பிறப்பு தேவையான்னா? எப்படியா? வஞ்சியை எங்கும் காணா, வஞ்சி கொடி போன்ற சீதையை யார் எடுத்து சென்றது, அவள் எங்கிருக்கிறாள்னு தேடி தேடி அலுத்து போனான் ராமன். உயிரினை மறந்தான் என்ன, தன் உயிரையே மறந்தவன் போல சீதையை தேடி தேடி ஓய்ந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு நான் உதவ போனேன். தேடி திரிகின்றான் செஞ்சிலை உறவோன் உள்ளம் தேர. சீதையை தேடி தேடி அலுத்து போய் சோர்ந்து போன வில்லாற்றல் மிக்க அந்த ராமனை நான் பார்த்து அவன் மனம் தெளியும்படி அம்சொலால் இருந்தால் கண்டேன் என்ற யான். அழகிய சொல்லை உடைய சீதை அசோகவனத்துல இலங்கையில இருக்கின்றாள், யான் கண்டேன் என்று சொல்லி அவனை மகிழ்வித்த நான் இப்ப என்ன போய் சொல்ல போறேன்? இந்திரஜித்தன் அவளை என் கண் முன்னால் கொன்றான் என்பதையும் சொல்ல போறேன். அரக்கன் கொல்ல துஞ்சினாள் என்றும் சொல்ல, இப்பொழுது அரக்கனாகிய இந்திரசித்தன் கொல்ல சீதை இறந்தாள் என்று சொல்லவும் தோன்றினேன் தோற்றம் ஈரால். அதுக்காவா நான் பிறந்தேன்? என் பிறப்பின் பயன் இதுவா? அவ உயிரோடு இருக்கான்னு நான் தான் வந்து சொல்லி ராமனுக்கு ஒரு தேறுதலை ஆறுதலை கொடுத்தேன். இப்ப நானே ராமன் கிட்ட போயிட்டு, இல்ல இந்திரஜித்தன் சீதைய வெட்டி போட்டுட்டான், அவளும் செத்துட்டான்னு நான் போய் சொல்லணுமே. என் பிறப்பு எவ்வளவு கேவலமா இருக்கு பத்தியா? இந்த மாதிரியான செய்தியை சொல்றதுக்கா நான் போனேன்? எவ்வளவு கொடுமைன்னு பாரு. இப்போ ஒரு காலத்துல நாங்கள்லாம், நானெல்லாம் இளம் பிள்ளையாக பள்ளி காலத்துல நம்முடைய அஞ்சலக பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் தந்தியையும் கொண்டு வருவார். கடிதத்தோட தந்தி வராது. தந்தி சேவகர்கள்னு ஒரு தனி பதவி இருந்தது, டெசிக்னேஷன். அந்த டெலிபிரிண்டர்ல தந்தி வரும். அதுக்கெல்லாம் முன்னாடி தந்தி அந்த மோர்ஸ் கோடுல கட்கடாதான். அதுல அடிச்ச உடனே இங்க இருக்கிற மோர்ஸ் ஆபரேட்டர் அதை புரிந்து கொண்டு ஆங்கிலத்தில் எழுதி அது அப்படியே அஞ்சலக முத்திரையோடு வரும். அதை எழுதி அனுப்பக்கூடிய அந்த தாள் இருக்குல்ல, முதல்ல எழுதி அனுப்பினார்கள். அதற்கு பிறகு டெலிபிரிண்டர்ல டைப் அடிச்சு வர்றதை கீழ்ச்சி ஊட்டி அனுப்பினார்கள். அது ஒரு ரோஸ் கலர்ல இருக்கும். நம்ம ஆளுக முதல்ல அந்த தந்தி சேவகன் வருவதை பார்க்கும் போதே பயம் வந்துடும். அதோட அந்த ரோஸ் நிறத்தில் இருக்கிற தாள் கையில இருக்குன்னா இன்னும் இங்க பயம் கூடிடும். யாரை பற்றி என்ன துக்கத்தை கொண்டு வருகிறான்? இப்ப ராமனை பொறுத்த மட்டில் அனுமன் திரும்பி போய் சஞ்சீவி பர்வதத்தை வச்சுட்டு அனுமன் ராமனை பார்க்க போனாலே ராமன் என்ன நினைப்பான்? முதல்ல அனுமனுக்கு ஒரு பாராட்டு. நல்ல நேரத்துல சஞ்சீவியை கொண்டு வந்து எல்லோரையும் காப்பாற்றினாய், கொண்டு அந்த மலையை வச்சுட்டு வந்துட்டியே அப்படின்னு ரொம்ப பாராட்டு முகத்தான் வரவேற்பான். அந்த இடத்துல போயிட்டு, நான் வந்தது அதுக்கு இல்ல, அன்னைக்கு நீ சீதையை தேடி அழுத்து சலித்த பொழுது நான் தேடி சென்று அசோகவனத்துல சீதை பத்திரமா இருக்கான்னு சொன்னேன். அதை கேட்டு நீ உற்சாகமானாய். இப்பொழுது நான் வந்திருக்கிறது உன் மனைவியாகிய சீதையை இந்திரஜித்தன் வாளால் இரு கூறாக வெட்டி போட்டு விட்டான், அவள் இறந்து போனாள், அந்த செய்தியை சொல்ல வந்திருக்கு. அஞ்சலக தூதர் மாதிரி.
எவ்வளவு கொடுமைன்னு பாருங்க. ஹனுமன் நினைச்சு பார்க்கிறான், ஏண்டா அவ உயிரோட இருந்தான்னு சொல்லி ராமனுக்கு ஆறுதல் சொன்னவனும் நான் தான். இப்ப நானே போய் சீதை இறந்து போனான்ற செய்தியை சொல்ல வேண்டிய சூழலும் எனக்கு இருக்கு. நான் என்ன பண்றது? இதுதான் ஹனுமனுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடு. இதுக்காக நான் பிறந்தேன், நல்லதை சொல்றதுக்கு நான் போனேன். பழைய காலங்கள்லாம் அரசர்கள் முறையிலும் சரி, பின்னர் வந்த முறையிலும் இந்த சாவோலை கொண்டு செல்லுதற்குன்னு ஊர்ல ஆட்கள் இருப்பார்கள். அவனை பார்த்தாலேயே எல்லாருக்கும் ஒரு கவலை வரும், யார் வீட்டுல யார் இறந்தார்கள், என்ன சொல்ல போறான்ற கவலை. அது மாதிரி அனுமன் தன்னை நினைத்து வருந்துகிறான். அருங்கடல் கடந்து இவ்வூரை அள்ளியறி மடுத்து வெள்ள கருங்கடல் கட்டி மேரு கடந்து ஒரு மருந்தை மன்னிக்கணும் ஒரு மருந்து காட்டி குரங்கு இனி உன்னோடு ஒப்பதியில் என களிப்பு கொண்டேன் பெருங்கடல் கோட்டம் தேய்ந்தது ஆயது என் அடிமை பெற்றி. என்ன அழகு பாருங்க. அருங்கடல் கடந்து, கடத்தற்கு அரிய கடலை நான் கடந்தேன். இவ்வூரை அள்ளியறி மடுத்து சீதையை கண்டதன் பின் இந்த இலங்கை என்ற நகரை செறிந்த நெருப்பினால் கொளுத்தின். வெள்ளம் கருங்கடல் கட்டி நீர் நிறைந்த கரிய கடலுக்கு அணை கட்டுவதில் உதவி செய்து மேரு கடந்து ஒரு மருந்து காட்டி மேருமலையை தாண்டி சென்று ஒப்பற்ற சஞ்சீவி மலையை கொண்டு வந்து குரங்கு இனி உன்னோடு ஒப்பதில் என களிப்பு கொண்டேன். குரங்குகளிலே இனி உன்னோடு ஒப்பக்கூடிய குரங்கு உனக்கு இணையானது ஏதொன்றும் இல்லை. ஹனுமனுக்கு அப்படி ஒரு பேர். குரங்கு குலத்துல நீ பிறந்தாலும் உன்னை போன்று ஆற்றல் மிகுந்த ஒரு குரங்கு இனி உலகத்தில் தோன்றாது என்று ஒரு ஒப்பற்ற தகுதியை நான் பெற்றேன். என் அடிமை பெற்றி பெருங்கடல் கோட்டம் தேய்த்தது ஆயது. இத்தகைய என்னுடைய ஆற்றல் அடிமைத்தன்மை பெரிய கடலிலே தேய்த்து விட்ட கோட்டம் போல் பயன் அற்று போய்விட்டது. அப்படி கர்வத்தோட இருந்தேன். இருக்கிற குரங்குகளிலேயே நான் தான் பெரிய ஆற்றல் உடைய குரங்கு, எனக்கு இணையானது யார் ஒருவரும் இல்லை என்ற கர்வத்தோட இருந்தேன். அது அந்த பெருமை இப்ப கடல்ல கரைஞ்சு கோட்டம்னாக்க மணப்பொருள் அப்படி கரைஞ்சிடும். அது போல் கரைக்கப்பட்டு விட்டு மஞ்சத்தூள் மாதிரி ஆயிட்டேன். என் பெருமையெல்லாம் கண நேரத்துல கரைந்து போயிற்று. இனிமே நான் கர்வம் கொள்ளுதற்கு எதுவுமே இல்லை என்கிட்ட என்று சொல்லி அனுமன் வருந்துகிறான். அது எது வரைக்கும் போகுகின்றதுன்றது அடுத்த வகுப்புல பார்ப்போம்.